சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். மிதுன ராசிக்கு வரக்கூடியதான இந்த ஜூன் மாதம் 2026, அதே மாதிரி டிசம்பர் மாதம் வரை இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சமீபத்தில் விலகிட்டார். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடியதான நல்ல மன அழுத்தங்கள் எல்லாமே மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடியதான தேவையற்ற சுமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் நல்ல குதூகலங்கள் அதிகமாக ஏற்படும். இதுவரை மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கட்டும், அதே மாதிரி அர்த்தாஷ்டமத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான அந்த மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் வரக்கூடிய காலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் எல்லாமே மாறும். அதனால் குறித்த நேரத்தில் நல்ல உதவி உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி யாருக்காவது உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அவங்களுடைய அங்கீகாரத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். அது எல்லாமே மாறும். அதாவது குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உதவியாளர்கள் அல்லது நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரிக்கும். இது ஒரு நல்ல விஷயம். இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே குரு பயிற்சி ஆகிடுது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய முதல்லையே, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதியை பார்த்தீங்க அப்படின்னா அதே இருக்கக்கூடியதான அந்த சுக்கிர பகவானும் குரு பகவானுடன் சேர்கிறார். இந்த சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் மறுபடியும் சொல்லனா, 12ஆம் அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவானுடன் சேர்க்கை. இந்த குரு பகவானுடன் சேர்க்கை எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சற்றே இருக்கக்கூடிய 1 மாத காலம் இந்த சேர்க்கை ஏற்படுது. அசுர குருவும் தேவ குருவும் ஒரே வீட்டில் செல்கிறாங்க. இது உங்களுக்கு எப்படி பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய புதிய நாடுகள் செல்லுவதற்கு ஒரு யோகம் ஏற்படுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதியமான பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் அல்லது அறிவுத்திறன் நல்ல வளர்ச்சி போன்ற எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. எல்லாம் முக்கியமாக இந்த இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுவினுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய மிதுன ராசியிலிருந்து 2ஆம் வீட்டிற்கு கேது பகவானும் 8ஆம் வீட்டிற்கு ராகு பகவானும் தனியாக வராங்க. இது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. அதனால் அதிகமாக செலவு பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. தேவையற்ற செலவுகளை விரய செலவுகள் நிறையா பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க. அல்லது கொஞ்சம் அகலமாக எது இருந்தாலும் செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக குறைக்கணும். அதுமாரி குறைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு கேது கொஞ்சம் சரியில்லாத இடத்துல நடக்கிறதுனால உங்களுடைய கையிருப்புகளை அதிகமாக குறைத்து விடுவார். தேவையற்ற செலவுகளை கொடுப்பார். அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும்னா, அந்த குரு ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியே உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான குரு பகவான் அதிசாரம் பெற்று ஒரு ஸ்தானத்திற்கு முன்னாடி போகிறார். அது எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 அவருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் ஒரு ஸ்தானம் முன்னாடி போய் சிம்ம ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அதனால் சகோதர சகோதரியிடம் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தில் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.